வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் 2025க்கான எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம போயிட்டு இருக்கு. தட் இஸ் இப்போ அப்டேட்டட் சிலபஸ் படி நமக்கான யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அண்ட் 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 4க்கான கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஈவினிங் 6:30க்கு வந்து நமக்கு டெய்லி கிளாஸஸ் பேசிஸில் வந்து நமக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக டெய்லி ஏர்லி மார்னிங் 4 AM ஸ்டடி சேலஞ்சில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் நம்ம வந்து இப்போ ஒரு இப்போ யூனிட் 4 வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான கிளாஸ் வந்துக்கான வீடியோ ஈவினிங் 6:30 வந்து நமக்கு போஸ்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே, அந்த வீக் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொஸ்டின் போஸ்ட் பண்ணால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எவ்ரி சண்டே ஏர்லி மார்னிங் 4 AM வந்து அது எக்ஸ்பிளனேஷனோட அந்த வீடியோஸ் வந்து இருக்கும். அந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு போஸ்ட் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, தென் வந்து நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தென் யூனிட் 1 அண்ட் 6க்கான நோட்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு யூனிட் 2, தென் யூனிட் 3க்கான நோட்ஸ், அது போக இப்போ யூனிட் 4 வந்து அதுக்கான நோட்ஸ், அந்த மாதிரி ஒரு யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக நம்ம சேனலில் வந்து அதுக்கான நோட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். தென் வந்து ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் சீரீஸ் வந்து நடக்குது. வீக்லி வந்து வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸ் வந்து அப்ளை பண்ணோம். யூனிட் வைஸ் வந்து நடக்கும். தட் இஸ் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படின்னா அதில் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் ஆஸ் வெல் அஸ் டிஜிட்டல் லாஜிக்னு 2 டாபிக் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையே ஸ்ப்ளிட் பண்ணி டிஜிட்டல் லாஜிக்னு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்குன்னு ஒரு 50 கொஸ்டின்ஸ். தென் வந்து யூனிட் 2க்கான டிபிஎம்எஸ் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ், அப்படி 3 டெஸ்ட்டு வந்து நமக்கு ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக கேட்டதுனால அது வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு அட்டெண்ட் ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் டவுன்லோட் நோட்ஸ் கேன் ஜாயின் அவர் சேனல் மெம்பர்ஷிப். ஓகே, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். தென் இதே மாதிரி ஒரு யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண அதுக்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட் சீரீஸ் மாதிரியும் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லா யூனிட்ஸும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நிறைய மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் வந்து 70% வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆஸ் வெல் அஸ் வந்து தியரி வீடியோ கிளாஸ் பார்க்குறது அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் 30 வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறோமோ அதில் தான் உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் இன்னும் பூஸ்டப் ஆகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட ஸ்கோரை வந்து நம்ம பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் நம்ம சேனலில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். தேங்க்யூ. ஆல்சோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். சேனலை சப்போர்ட் பண்ணி நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுனால தான் என்னால் இவ்வளோ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏவிஎல் ட்ரீஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம ஏவிஎல் ட்ரீஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி 1 வந்து மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் அன் ஏவிஎல் ட்ரீ ஆஃப் ஹைட் ஹெச்சில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 2^h+1 - 1. அதான் ப்ராப்பர்ட்டி 1. அண்ட் ப்ராப்பர்ட்டி 2 என்ன அப்படின்னா மினிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஓகே, மேக்ஸிமம் அப்படின்னா இந்த ஃபார்முலா, மினிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் அப்படின்னா ஒரு ரிகர்சிவ் ரிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெச்னா ஹைட். ஓகே, ஹைட். ஓகே, அதுக்கு இந்த ஃபார்முலா. தென் ப்ராப்பர்ட்டி 3 மினிமம் பாசிபிள் ஹைட் ஆஃப் ஏவிஎல் ட்ரீ யூசிங் n நோட்ஸ். நோட்ஸ் கொடுத்துட்டு ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா log 2. இதுதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. ஓகே, log n.
தென் வந்து ப்ராப்பர்ட்டி 4 மேக்ஸிமம் ஹைட். இது வந்து மினிமம் ஹைட். மேக்ஸிமம் ஹைட் வந்து எப்படி கால்குலேட் பண்றதுனாலும் ரிகர்சிவ் ரிலேஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஓகே, மினிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸும் தென் மேக்ஸிமம் ஹைட்டும் ரிகர்சிவ் ரிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ 1 by 1 நம்ம பார்த்துடலாம். ப்ராப்பர்ட்டி 1 எப்படின்னா மேக்ஸிமம் பாசிபிள் நோட்ஸ் இன் அன் ஏவியல் ட்ரீ ஆஃப் ஹைட் h வந்து 2 பவர் h plus 1 minus 1. சப்போஸ் வந்து நமக்கு ஹைட் வந்து 3ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவல் அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 பவர் ஹெச்க்கு பதில் 3 plus 1 minus 1 அப்படின்னா 2 பவர் 4ன்னு வரும். 4 minus 1 that is 16 இல்லையா? 2 பவர் 4னா 16 minus 1 15. அதுதான் வந்து நமக்கு ஆன்சரா இருக்கும். இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணிக்கணும். தென் ப்ராப்பர்ட்டி 2 தட் இஸ் ரிகர்சிவ் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். மேபி சிலர் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். மினிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் ஏவியல் ட்ரீஸ் ஆஃப் ஹைட் ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்ங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளில் 4ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் அட் லெவல் ஹைட் ஹெச் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகே, தட் இஸ் இது என்ன அப்படின்னா மினிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ். இந்த ரிகர்சிவ் யூஸ் பண்ணுறது நம்ம மினிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ்னு கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா தான் இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ என் ஆஃப் ஹெச் அப்படின்னா என் இன்டூ ஹெச் மைனஸ் ஒன்னா என்னது 3. ஓகே, ஹெச்னா 3, ஹெச்னா இங்கே 4, அப்போ ஹெச் மைனஸ் ஒன்னுனா 3 தானே, ப்ளஸ் என் ஆஃப் ஹெச் மைனஸ் 2 அப்படின்னா 4 மைனஸ் 2 தட் இஸ் 2. புரிஞ்சிச்சா? இது வந்து ஹெச் மைனஸ் 1 தட் இஸ் 3. இது ஹெச் மைனஸ் 2 4 மைனஸ் 2 2 ப்ளஸ் 1. இதுதான் டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ இருக்கு. தட் இஸ் நம்பர் ஆஃப் நோட்ஸ் அட் லெவல் 0னா 1. தட் இஸ் ரூட் தானே இருக்கும் 0 லெவலில். ஓகே, ஹைட் 0ல ஒரே ஒரு நோடு தான் இருக்கும். தென் நம்பர் ஆஃப் நோட்ஸ் அட் ஹைட் 1 அப்படின்னா எவ்வளோ நோடு இருக்கும்? 2 இருக்கும். ஸோ ஓகே, அதோட வேல்யூ 2. இது மட்டும் நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1, என் ஆஃப் 1 ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது. அப்போ அதை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நமக்கு என் ஆஃப் 3னா என்னன்னு தெரியாது, என் ஆஃப் 2னா என்னன்னு தெரியாது, ஜஸ்ட் 1 மட்டும்தான் தெரியும். அப்போ நம்ம என் ஆஃப் 2னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, என் ஆஃப் 2னா இதே ஃபார்முலாலே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதான் ரிகர்சிவ் அப்படின்னு சொல்றது. திருப்பி திருப்பி பண்ற மாதிரி இருக்கும். 2 மைனஸ் 1 அப்படின்னா 1 பிளஸ் என் ஆஃப் 2 மைனஸ் 2 பிளஸ் 1. ஓகே, ஸோ என் ஆஃப் 1 பிளஸ் என் ஆஃப் 0 பிளஸ் 1. என் ஆஃப் 1ஓட வேல்யூ நமக்கு தெரியுமா 2. ஸோ 2 பிளஸ் என் ஆஃப் 0ஓட வேல்யூ 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 4. ஸோ என் ஆஃப் 2ஓட வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக நம்ம 4ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என் ஆஃப் 2 வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி என் ஆஃப் 3 இப்போ தெரியணும். ஏன்னா நமக்கு இப்போ என் ஆஃப் 4ஓட ஃபார்முலா இது. இதை மறந்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஞாபகத்துல இருக்கணும். பிகாஸ் ரிகர்சிங்கிறப்போ கொஞ்சம் நம்ம என்னென்ன பண்ணுறோம் ரிகர்சிவாக பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம எதை பண்ணுறோம் என்ன பண்ணுறோங்கிறத கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ என் ஆஃப் 2ஓட வேல்யூ நம்ம இப்போ 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது என்னது? என் ஆஃப் 3 வந்து தேவை. ஸோ என் ஆஃப் 3ஓட ஃபார்முலா என்ன? என் ஆஃப் ஹெச் மைனஸ் 1 அப்புறமா என் ஆஃப் ஹெச் மைனஸ் 2 பிளஸ் 1. ஓகே, அப்போ n மைனஸ் 3 மைனஸ் 2 1னா 2 பிளஸ் n ஆஃப் 1 பிளஸ் 1. இப்போ நமக்கு n ஆஃப் 2ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோமா? 4ங்கிறது தெரியுமா? ஸோ 4ஐ வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பிளஸ் n ஆஃப் 1னா 2 நமக்கு தெரியும் பிளஸ் 1. ஓகே, அப்போ 4 பிளஸ் 2 பிளஸ் 1ங்கிறப்போ நமக்கு என்ன ஆன்சர்? 3 வருது. ஸோ n ஆஃப் 3ஓட வேல்யூ வந்து 7. இப்போ நமக்கு n ஆஃப் 4ஐ வந்து கண்டுபிடிச்சிடலாமா? நம்ம கொஸ்டின்ல வந்து ஹைட்டு 4 தானே கேட்டிருக்காங்க. ஸோ n ஆஃப் 3 பிளஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட ப்ரீவியஸ் லெவல். இதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த நேரம் பண்ணாமல் ப்ராக்டிஸில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, பிளஸ் 1 சாரி, அதாவது இப்போ 4 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம n ஆஃப் 3 பிளஸ் n ஆஃப் 2
ப்ளஸ் 1ன்னு எழுதணும். அதே 5 கொடுத்துருந்தாங்கன்னா n ஆஃப் 4 ப்ளஸ் n ஆஃப் 3 ப்ளஸ் 1 அப்படி பிஃபோர் நம்பரை 2 டைம்ஸ் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அதுக்கான அந்த டக்குன்னு நம்ம சால்வ் பண்ணுறதுக்கான இது. இந்த டைமிங்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். உட்காந்து அதை சால்வ் பண்ணிட்டு இல்லாமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ n ஆஃப் 3ங்கிறது 7ன்னு தெரியும். n ஆஃப் 2ங்கிறது நம்ம ஆல்ரெடி இங்கே 4ன்னு கண்டுபிடிச்சோமா. ஸோ 4 ப்ளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 11 7 ப்ளஸ் 4 11 ப்ளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ n ஆஃப் 4ங்கிறது 12. இது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து கேட்குறோம். பட் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஓகே, மினிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் அட் ஹைட் h. ஓகே, மினிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் அட் ஹைட் 4ல் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 12 இருக்கும். அப்படிங்கிறத ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இது மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். மேக்ஸிமம் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா 2 பவர் h ப்ளஸ் 1 மைனஸ் 1. ஓகே, ஹைட் என்னவோ அது ப்ளஸ் 1 மைனஸ் 1. இது மேக்ஸிமம். மினிமம் வந்து ரிகர்சிவ் யூஸ் பண்ணுறோம். தென் ப்ராப்பர்ட்டி 3 பாருங்க, மினிமம் ஹைட் கேட்டிருக்காங்க. மினிமம் ஹைட் ஆஃப் ஏவிஎல் ட்ரீ. இந்த லாக் இதெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். லாக்னா அதுதான், லாக் கொடுத்துட்டு 2ன்னு கொடுத்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளவோ அதை கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம பவரில் எழுதணும். தட் இஸ் 2 பவர் 3ன்னு. தென் இந்த மேலே இருக்கிறது வந்து இந்த பக்கம் வந்துடும். ஸோ லாக் 2 டு த பவர் 2 அப்படின்னா எப்போவுமே இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதோட வேல்யூ தட் இஸ் லாக் 3 பவர் 3 ஆர் லாக் 4 பவர் 4 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே அதோட வேல்யூ வந்து 1ஆக இருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 1ங்கிறப்போ 3ங்கிறது ஆன்சராக வரும். பட் நம்ம பார்த்ததுமே இதெல்லாம் டக்குன்னு சால்வ் பண்ணணும். 8 அப்படின்னா 2 பவர் 3 பவரில் என்ன வருதோ அதுதான் ஆன்சர். ஓகே, மினிமம் பாசிபிள் ஹைட்டுன்னு எடுத்துட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது பவரில் என்ன வருதோ தட் இஸ் த மினிமம் ஹைட்டாக இருக்கும் ஆன்சர். தென் ப்ராப்பர்ட்டி 4, மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் ஏவிஎல் ட்ரீ. ஸோ ஹைட்டில் வந்து மேக்ஸிமம் கேட்டுட்டாங்க அப்படின்னா ரிகர்சிவ், நோடில் வந்து மினிமம் கேட்டாங்கன்னா ரிகர்சிவ். ஓகே, ஸோ இதுவும் அதே மாதிரி தான். அப்போ 10 நோட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா 10 வந்து எதுக்கு வரும் அப்படின்னு பார்க்கணும் நம்ம. n ஆஃப் 0ல் வந்து வேல்யூ வந்து 1, n ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து 2, n ஆஃப் 2ஓட வேல்யூ வந்து 4ன்னு பார்த்தோம். தென் n ஆஃப் 3ஓட வேல்யூ வந்து 7ன்னு பார்த்தோம். தென் n ஆஃப் 4ஓட வேல்யூ வந்து 12ன்னு நம்ம ப்ரீவியஸ் சம்மில் இதில் பார்த்தோம் இல்லையா, அதை தான் நான் சொல்கிறேன். n ஆஃப் 3னா 7, n ஆஃப் 4னா 12, n ஆஃப் 2னா 4 அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஆர்டரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 10 நோட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். மேக்ஸிமம் அப்படிங்கிறப்போ 10 வந்து எதுக்கு கம்மியாக வருது? இப்போ அதை விட தட் இஸ் இப்போ 12 வருது இல்லையா, 12 தான் வந்து 10ஐ விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது. ஸோ இதில் வந்து நம்ம ஹைட் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும்னா இந்த 10ங்கிறது எதில் வருது? n ஆஃப் 3க்கும் n ஆஃப் 4க்கும் இடையில தான் வந்து 10 வருது. பிகாஸ் இங்கே 12 இருக்கு, இங்கே 7 இருக்கு, மிடில் தான் நமக்கு 10ங்கிற வேல்யூ வருதுங்கிறப்போ எது லோயரோ அங்கே போயிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் ஹைட்டுங்கிறப்போ 4ஐ சூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் ஹைட் வந்து 3 எடுத்துக்கணும். ஓகே, ஆன்சர் வந்து 3ஆக இருக்கும். இதுதான் வந்து 4 ப்ராப்பர்ட்டிஸ். தென் வந்து வேர்ஸ்ட் கேஸ் ஹைட் ஆஃப் அன் ஏவிஎல் ட்ரீ வித் n நோட்ஸுங்கிறது இது ஒரு ஃபார்முலா. வேர்ஸ்ட் கேஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 1.44 லாக் ஆஃப் என்ன நமக்கு நம்பர் ஆஃப் நோட்ஸ் கொடுத்தாங்களோ அது, தட் இஸ் 8ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவல் 1.4 இன்ட்டு லாக் 2 டு தி பவர் 3 அது மாதிரி பண்ணோம் அப்படின்னா 3 இன்ட்டு 1.4 வரும். ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணால் வர ஆன்சர் தான் வந்து வர்ஸ்ட் கேஸ் ஹைட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்துட்டு இதில் நம்ம யூஸ் பண்ணுற சில ஃபார்முலாஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஏவிஎல் ட்ரீஸோட ரொட்டேஷன்ஸ் அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா
நீங்க அது எல்லாமே சால்வ் பண்ற மாரி இருக்கும். ஏவியல் ட்ரீஸ் பத்தி ஒரு கம்ப்ளீட் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.